வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம 10th முடிச்சுட்டு 11th 12th என்ன குரூப் ஜாயின் பண்றது அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கிறவங்களுக்கும் 11th 12th பியூர் சயின்ஸ் படிச்சவங்க அடுத்து என்ன டிகிரி படிக்கலாம், என்ன டிகிரி படிச்சா என்ன மாதிரியான வேலைக்கு போக முடியும் அப்படின்ற விஷயங்களை பத்தியும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்ஸ் இல்லைன்னா ஸ்கோப் கம்மி அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. மெடிக்கல் வேலையும் ரிசர்ச் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்லயும் பியூர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு ராஜ மரியாதை இருக்கு. பியூர் சயின்ஸ் படிச்சவங்க என்ன மாதிரியான படிப்பு படிச்சா என்ன மாதிரியான வேலைக்கு போக முடியும் அப்படின்ற விஷயங்களை நாம இப்ப பார்ப்போம். நீங்க டாக்டரா தான் ஆக போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீட் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணிட்டா நீங்க டாக்டர் ஆயிடலாம். இந்த பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்க எம்பிபிஎஸ் படிக்கலாம், பிடிஎஸ் படிக்கலாம், பிஹெச்எம்எஸ் படிக்கலாம், பிஏஎம்எஸ் படிக்கலாம், பிவிஎஸ்சி படிக்கலாம். இந்த மாதிரி மருத்துவம் சம்பந்தமான நிறைய வேலைக்கு படிக்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இது போன்ற துறைகளிலும் பியூர் சயின்ஸ் படிச்சவங்க மருத்துவர் ஆகலாம். பியூர் சயின்ஸ் படிச்சவங்க டாக்டர் சீட்டு கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க. கார்ப்பரேட் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நீங்க மருத்துவருக்கு இணையா வேலை செய்ய முடியும். அதுக்கு அலைடு ஹெல்த் ஸ்பெஷலிஸ்டுக்கு செம்ம டிமாண்ட் இருக்கு. நீங்க அலைடு ஹெல்த்ல லேப் டெக்னீஷியன் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட், பயாப்சி போன்ற சோதனைகளை செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியும். நீங்க அலைடு ஹெல்த்ல ரேடியாலஜிஸ்ட், எக்ஸ்ரே டெக்னீஷியன் போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இந்த மாதிரி ஸ்கேன்லாம் எடுக்கக்கூடிய ஸ்கேன் சென்டர்ல வேலை செய்ய முடியும். ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் டயாலிசிஸ் டெக்னீஷியன் இந்த மாதிரியான படிப்புகள் எடுக்கும்போது ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் டயாலிசிஸ் பிரிவுகளை நிர்வகிக்கக்கூடிய வேலைகளை நீங்க செய்ய முடியும். பிசியோதெரபிஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உடற்பயிற்சி மற்றும் இயற்கை மருத்துவம் மூலம் நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்ய முடியும். நீங்க நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா இந்தியாக்குள்ளேயும் வெளிநாட்டிலையும் நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. இல்ல நான் ரிசர்ச் பண்ணணும், சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க புதிய மருந்தை கண்டுபிடிக்கிறீங்க, நோய் கிருமிகளை ஆராயிறீங்க அப்படின்னா இந்த பியூர் சயின்ஸ் படிப்பு படிச்சுட்டு அடுத்தது பிஎஸ்சி, எம்எஸ்சி இந்த மாதிரி படிப்புகளை படிச்சுட்டு அடுத்து நீங்க ரிசர்ச் ஓரியன்டான வேலைக்கு போக முடியும். இப்போ நீங்க பிஎஸ்சில மைக்ரோ பயாலஜிஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா வைரஸ், பாக்டீரியா இது போன்ற விஷயங்களை லேப்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய வேலைக்கு நீங்க போகலாம். பயோகெமிஸ்ட், ஜெனடிக்ஸ் இந்த மாதிரியான படிப்புகளை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்ஏ மற்றும் மனித உடல்ல இருக்கிற வேதியியல் மாற்றங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைகளை நீங்க செய்ய முடியும். பார்மாகாலஜிஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள் மற்றும் வேக்சின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு. இல்ல உங்களுக்கு இயற்கை, காடு, செடி, கொடி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னாலும் ஃபாரஸ்ட் ஆபீசர் படிப்பை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இது படிச்சீங்கன்னா காடு மற்றும் வன விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய அதிகாரியா நீங்க ஆகலாம். இந்த அக்ரிகல்ச்சர் படிக்கும் பொழுது நீங்க அக்ரிகல்ச்சர் துறை சார்ந்த வேலைகளும் மற்றும் அரசு வேலைகளும் செய்ய முடியும். ஹார்டிகல்ச்சரிஸ்ட், பாட்னிஸ்ட் இந்த மாதிரியான படிப்புகளை நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது தாவரவியல் பூங்கா மற்றும் நர்சரிகளை நிர்வகிக்கக்கூடிய வேலைகளை நீங்க செய்ய முடியும். பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்க ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்டாவும் ஆக முடியும். இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன மாதிரி வேலைகள் செய்வாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்ற வழக்குகள்ல பாத்தீங்கன்னா கைரேகைகள், டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இந்த மாதிரியான ஆதாரங்களை சேகரித்து தரக்கூடிய வேலைகளை செய்ய முடியும். அதே மாதிரி ப்ரொஃபசர் ஆகலாம், டீச்சர்ஸ் ஆகலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியும். அதே மாதிரி நீங்க டிஎன்பிசி முடிச்சுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே வேலை செய்ய முடியும். சுருக்கமா சொல்லணும்னா பியூர் சயின்ஸ் படிச்சவங்க மருத்துவமனை, மருந்து தயாரிப்பு நிறுவனம், அரசு ஆராய்ச்சி கூடம் மற்றும் வனத்துறை ஆகிய இடங்கள்ல பியூர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு மனித உடலை பற்றி படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் சரி, அல்லது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆர்வமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு லேப் ரிசர்ச் பிடிக்கும் அப்படின்னாலும் சரி, நீங்க இந்த பியூர் சயின்ஸை தயங்காம எடுக்கலாம். பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு அடுத்தது என்ன படிக்கிறது, என்ன படிச்சா என்ன மாதிரியான வேலைக்கு போகணும்னு தெரியாம இருந்தாலும் சரி, 10th முடிச்சுட்டு அடுத்தது என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க 12th முடிச்சுட்டு உங்களுக்கு கம்மியான கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அட்மிஷன் தொடர்பான சந்தேகங்களுக்கு நாங்க கண்டிப்பா உதவி பண்றோம். நன்றி.